8.2% வளர்ச்சியை எட்டிய இந்தியா, அமெரிக்காவின் 50% தாரிஃபும், சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் தொடர் முயற்சிகளும் இருந்தபோது கூட, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளின் கூட்டு சூழ்ச்சிகள் இருந்தபோது கூட எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் இந்தியாவின் வளர்ச்சி மிக உயர்ந்த நிலையில் எட்டியிருக்கிறது. 2025-26 நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டு வரும்போது 8.2% எட்டியிருக்கிறது. முதல் காலாண்டில் 7.8% எட்டியது. இதே கால அளவில் கடந்த ஆண்டு 6.4% அடைந்திருந்த போதுதான் 50% தாரிஃப் போன்ற பல சூழ்ச்சிகளையும் எதிர்கொண்டது இந்தியா. அமெரிக்காவின் எந்த நடவடிக்கையும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்த்தி இருக்கிறது உலகுக்கு. அதைத்தான் உலகமும் வியப்பாக பார்க்கிறது. இவ்வளவு அழுத்தங்களையும் இவ்வளவு தாக்குதல்களையும் செய்தபோது கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி உலகை வியக்க வைக்கும் வண்ணம் வளர்ந்திருக்கிறது என்பதுதான் புதிய இந்தியாவின் மிகப்பெரிய சக்தி. இதனால் தான் உலக நாடுகள் இன்று இந்தியாவை மிக வியப்புடனும் பயத்துடனும் பார்க்கிறது என்பதுதான் உண்மை.